ட்ரீசர் வந்து ஒரு கான்ட்ரோவர்ஸிய ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அது பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம் சார். வெற்றிமாறனோட புரொடக்ஷன்ல வரக்கூடிய அந்த படத்துக்கு. சென்சார்ஷிப் எல்லாம் ஓகே பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஹைகோர்ட்ல அந்த படம் அப்படி இப்படின்னு அந்த படத்து மேல ஒரு விமர்சனங்கள் இருக்கு. அந்த படம் வெளிய வந்துச்சுன்னா, நெறைய பேர் மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் சொல்றத வந்து எப்படி சார் பார்க்குறது நம்ம? இல்ல பேட் கேர்ளை பொறுத்தவரைக்கும் அந்த படம் பேசுகிற கருத்து, அதில் இடம்பெறுகிற காட்சிகள் வந்து இங்க முக்கியமே கிடையாது. என்னன்னா, அந்த பெண்ணை ஒரு பிராமண பெண்ணா காட்டுனது தான் இவ்வளவு பெரிய சர்ச்சைக்கே காரணம். நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ் சினிமாவுல எத்தனையோ தமிழ் சினிமாக்கள்ல பெண்கள் சரக்கடிக்கிறத பார்த்துருக்கோம். பெண்கள் வந்து ஒரு முறை தவறிய உறவில் ஈடுபட்டதை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனா, படு கவர்ச்சியாக, ஆபாசமாக நடித்ததெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மாமனார் கூட உறவு வைத்த பெண்ணையெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவுல பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த படங்களுக்கு வராத எதிர்ப்பு ஏன் இந்த படத்துக்கு வருது? அப்புறம் அந்த கடந்த காலங்களில் நாம் படங்களில் பார்த்த விஷயங்களை தாண்டி இந்த பெண் எதுவும் பண்ணுனதா தெரியல. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பிராமண பெண்ணை நீங்க இப்படி காட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த எதிர்ப்புக்கே காரணம். அதுக்கப்புறம் இன்றைக்கு தெரியும், நீதித்துறை உட்பட பல்வேறு அரசு துறைகளில் அந்த பிராமணர்களுடைய ஆதிக்கம் அல்லது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறத வந்து நமக்கு நிச்சயமா தெரியும். ஸோ அதன் காரணமாகத்தான் இந்த படத்துக்கு போற இடத்துல எல்லாமே இதுக்கு ஒரு எதிர்ப்பு உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவா சினிமா பார்க்குறப்ப சினிமாவ சினிமாவா பாருங்க. இதுல ஏன் அரசியல கலக்குறீங்க? இதுல ஏன் கலாச்சாரத்த கலக்குறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க அவங்களாவே இருக்கிறாங்களே சார். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஏதோ ஒரு படத்தின் மீது ஒரு சர்ச்சை வருது. அப்போ ஒரு தரப்பினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த படத்தை வந்து அந்த கருத்தை எதிர்ப்பாங்க. படத்தை தடை பண்ணுங்க அப்படின்லாம் பயங்கரமாக கூக்குரல் இடுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, வழக்கு தொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில வருடங்கள் கழித்து இன்னொரு படம் வரும். அது பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு ஆதரவாக இருக்கும். அப்போ இன்னொரு தரப்பு வந்து அந்த படத்தை எதிர்ப்பாங்க. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் நீங்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இப்படி இருக்கீங்க? ஏன் படைப்பாளிகளுடைய குரல் வலையை நெருக்கிறீங்களேன்னு இவங்களே கருத்து சொல்லுவாங்க. இவங்க தான் 6 மாதத்துக்கு முன்னே ஒரு படத்துக்கு எதிராக கருத்து சொல்லியிருப்பாங்க. அதனால் இவர் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப, தங்களுடைய தேவைக்கு ஏற்ப வந்து ஒரு படத்தை அளவிடுறது தான் இங்கே வழக்கமாக இருக்குது.